வணக்கம் நண்பர்களே, நான் கோவை கட்டெரும்பு. கோவையிலிருந்து தியாகி எம்ஜிஆர் உயர்நிலைப்பள்ளியில் 1996ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களின் சமத்துவ பொங்கல் விழா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா, அதை ஒட்டி குழந்தைகள் கலை விழா இனிதே துவங்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நமது குழந்தைகளின் திறன் மேம்பாட்டை முன்னிட்டு யோகா பயிற்சி, பரதநாட்டியம், ஓவிய போட்டிகள், சுடோக்கோ, நாணயங்கள் குறித்த விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம்.
பாருங்க அங்க பாரு சாய் யார் வச்ச பொங்கல் இது? சிவராம வச்ச பொங்கல் அது. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிச்சடியும் உளுந்து வடையும் தேங்காய் சட்னியோட பொங்கல் பரிமாறப்பட்டதுங்க. பரத்துங்க அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அற்புதமாக சமைச்சு தந்துருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். பரத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து காலையிலையும் மதியமும் சமைச்சது எல்லாமே அவங்க ஃபேமிலியில் தான். விழாவில் கலந்துக்கல. அவங்களோட ஃபோட்டோவை நான் உள்ளே இணைச்சிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். எல்லாருமே வயிறார சாப்பிட்டு முடித்தாங்க. காலையில் சுமார் ஒரு 80 பேர்த்துக்கு நாங்கள் டிஃபன் வழங்கியிருந்தோம். ஸ்வீட்டோட, அதுவும் பொங்கலோடு வழங்கியிருந்தோம். எல்லாம் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாங்க. शिवशंकर पार्वती रमण
Nam
सदा उदनि तनक दिनि तिटां त्वं कैदै गणपति नाम सदा उदनि तनक दिनि तिटां त्वं कैदै गणपति नाम सदा कैदै गणपति नाम सदा कैदै गणपति नाम सदा दिनि तिटां त्वं कैदै
பெரிய விஷயமா இன்னைக்கு நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஹாப்பியாக நம்ம ஹாப்பி அண்ட் சிம்பிள் யோகா தான் பார்க்க போகிறோம். யோகாவை பற்றி பார்த்தீங்கன்னா யோகா நம்ம நாட்டில் பாரம்பரியமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. இது நம்ம நாட்டுக்கான மிகச்சிறந்த கொடை. இப்போ சர்வதேச யோகா தினம் வந்து உங்களுக்கு ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உலக அளவில் தேசிய யோகா தினம்னு சொல்லிட்டு ஜூன் 21 கொண்டாடுறாங்க. யோகாவோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மைகள் தான். நம்ம யோகா பண்ண பண்ண நமக்கு மனசும் உடலும் எவ்வளோ ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்குதுங்கிறது நம்ம செய்ய பழக தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். யோகா அப்படின்னா ஒருங்கிணைத்தல், மனசையும் உடம்பையும் நம்ம எப்படி ஆரோக்கியமாக ஒருங்கிணைச்சு இந்த லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஆசனாஸ், கிரியாஸ், முத்ராஸ், பிராணாயாமம் இதெல்லாம் வந்து யோகாவில் ஒரு பயிற்சியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் இப்போ பார்க்க போகிறது இல்லை. சிம்பிளாக இருந்த இடத்துல இருந்தே நம்மளால ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? 10 நிமிஷம், 15 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரம், 1 மணி நேரம் நிறைய பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி எல்லாத்துக்கும் உங்களுக்கு நம்ம சுவாசம் எப்படி பண்றோம்னு தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? எப்படி பண்றோம்? மூக்குல. சரி, அந்த சுவாசம் எதனால இதாகுது? பேஸ் முக்கிய காரணம் என்ன? நம்ம எல்லாரும் சுவாசம் பண்றோங்கிறது தெரியுது. அந்த சுவாசம் எதை பேஸ் பண்ணி இதாகுது? முக்கிய காரணம் நம்ம நுரையீரல் நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா சுவாசம் வந்து ஈஸியா நடக்கும். நம்ம யாராவது நம்ம டெய்லியும் பிரீத் பண்றதை கவனிச்சுக்கிறோமா? அது நம்மளை அறியாமையே இயல்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு நாளாவது கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா நம்மளோட சுவாசம் எப்படி நமக்கு வந்து இந்த உயிர் வாழ்றதுக்கு வந்து பிராணன் உயிர் சக்தியை வந்து எப்படி செயல்படுறதுங்கிறது நம்ம நல்லா ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, கண்ணை மூடி எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், சிம்பிளா உட்காந்துக்கோங்க. அவங்க மூச்சை அப்படியே கவனிங்க. எங்கிருந்து நீங்க மூச்சு விடுறீங்கிறது ஒரு 2 நிமிஷம் லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூச்சு காது எங்கிருந்து எப்படி வருது அப்படிங்கிறது நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, உங்களால அப்சர்வ் பண்ண முடிஞ்சுதா நம்ம எப்படி பிரீத் பண்றோம்னு சொல்லிட்டு? எப்படி பிரீத் பண்றோம் சொல்லு. கண்ணு மூடணும், கண்ணை மூடணும் சொல்லுமா. கண்ணை திறந்தோம், அது இயல்பா நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? ஓகே, சுவாசங்கிறது நமக்கு வயிற்றுல இருந்து அப்படியே உள்ள இருந்து பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமையே அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா கூர்ந்து கவனிக்க தான் வந்து நமக்கு சுவாசத்தோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம யோகான்ட்டு இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே நமக்கு வேணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைன்னா நம்மளால சக்சஸ்ஃபுல் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லாருமே சிம்பிளா ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ வலது நாசி கரெக்டா அந்த மூக்கோட துவாரத்தை மட்டும் இருக்கிற மாதிரி, நம்ம தொட மேல இருக்க மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி. மேல் நோக்கி எதுக்கு நம்ம கையை வைக்கிறோம்னா நமக்கோட ஃபீலிங் எனர்ஜி வந்து நம்ம உள்ளங்கை வழியில நம்ம உடம்புல பரவுது அப்படிங்கிறதுக்கு வேண்டி. இப்போ இந்த விரல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூக்கோட துவாரத்தை அடைக்கிற மாதிரி, மூக்கை க்ளோஸ் பண்ண கிடையாது, அந்த துவாரத்தை மட்டும் அடைச்சிட்டு இந்த வழியில இன்ஹேல் பண்றோம், உள்ள சுவாசத்தை இழுக்கிறோம், அடுத்து அதை அடைச்சிட்டு இந்த வழியில எக்ஸ்ஹேல் பண்றோம். இது மட்டும்தான். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெடி? மைல்டா பொறுமையா இன்ஹேல் பண்ணி ஒரு 2 நிமிஷம் உங்களால எவ்வளவு நேரம் வந்து வைக்க முடியுமோ, நிமிஷம் கணக்கு கிடையாது, எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த மூச்சை அடைச்சிட்டு மெல்லமா ரிலாக்ஸா பொறுமையா வெளியிடுங்க. இழுக்கிறத விட வெளியே விடுறதுக்கு தான் டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணணும். பொறுமையா ரிலாக்ஸா இது பண்ணுங்க. ரெடி?
மூக்கோட இடது துவாரத்தையும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணணும். ஒரே இதுல வந்து ரொம்ப நேரம் வந்து அடைச்சுக்க கூடாது. அப்படி அடைச்சுன்னா அது வந்து கும்பகம்னு சொல்லுவாங்க. அது அப்படி பண்றது தப்பு. 2 இதையும் மாத்தி மாத்தி நீங்க பண்ணணும். எந்த ஒரு பயிற்சியும் 3 முறை மேல பண்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. இது நாடி பரிசோதனை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவம் கான்செப்ட், அதை பேஸ் பண்ணி தான் இது பண்றாங்க. இப்போ இந்த மூச்சு பயிற்சி பண்றதால இருக்க நன்மைகள் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு பிரீத்திங் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் அப்படியே தொடங்குச்சுங்க. நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். எளிய முறையில் வந்து அவங்க கண்டுபிடித்தல் திறன், அதாவது படம் பார்த்து பொருள் அறிக நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதை வந்து இன்றைக்கி வந்து நவீன டெக்னாலஜியில் வேடிங்காக பிக்சர்ஸ் மார்க் பண்ணுறது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நினைவாற்றலை மேம்படுத்தும் வகையில் பார்த்திங்கன்னா சுரேந்தர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சுரேந்தர் வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கலர் பேப்பர் கொடுத்துருப்போம், பக்கத்தில் ஆப்ஜெக்ட் நேம் இருக்கும். அதை பார்த்து அதை ரவுண்ட் பண்ணுவாங்க ஆப்ஜெக்டை. கிரேட் 7-5க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்டல் எப்படி இருக்கணுங்கிறது. இப்போ இந்த இன்டர்வல் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுறது பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது நான் சொல்றேன். நெட்னு போட்டிருக்காங்க. நெட்டை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். நெட் எங்க இருக்குதுன்னு சொல்லி. நெட் அந்த ஆப்ஜெக்டை எங்க இருக்கும்? நெட்டுங்கிறது குழந்தைங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கப்புன்னு இருக்கு. கப்புங்கிறது டீ கப்பு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பையன் இங்க கரெக்டா ரவுண்ட் பண்ணியிருக்கான். அது மாதிரி ஹவுஸ், பஸ் அதெல்லாம் கரெக்டா ரவுண்ட் பண்ணியிருக்காங்க தம்பி. குட் பாய், சூப்பர். இதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும். பாத்தீங்களா? சரியா? அங்கிள் வேற வேற கொடுத்துருக்கேன். கேட் நீங்க இருக்கு, கேட்டை ரவுண்ட் பண்ணியிருக்கா பாப்பா. மேனு கொடுத்துருக்காங்க, மேனை ரவுண்ட் பண்ணியிருக்கா. அடுத்தது ஹேமுங்கிறது ஹேமரை ரவுண்ட் பண்ணியிருக்கா. பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்க. அதே மாதிரி கீழே ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்கா. ஓகேங்களா? நட்டுட்டு இருக்கா. சோ அது வந்து ஒரு என்வாரன்மெண்டல் ஃப்ரீ ஒரு இதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி பண்றாங்கிறப்போ இதெல்லாம் அதுக்கு கீழே வர்றது பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள். இங்க தம்பி நிறைய பார்க்க பண்ணிருக்காங்க பாருங்க. ஏரோப்ளைனு, அதே மாதிரி ஷிப்பு, அதே மாதிரி ஏர்ஷிப்பு, டிரான்ஸ்போர்டேஷன்லயே வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, காரு, வேனு, ஆம்புலன்ஸ் எல்லாமே ரன் பண்ணிருக்காங்க. ட்ரெயின், எல்லாமே டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டட்ல இதெல்லாம் போலாமா? ரெடியா? ஓகே. இங்க பாருங்க, இது வந்து 4x4ங்கிற ஒரு சுடோக்கு மேத்தமெட்டிக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? ஒன்றும் கிடையாது, 1 to 4 தான் எழுத போறோம். அது எப்படி எழுத போறோம்னா 1 2 3 4 இருக்கா பாக்ஸ். இப்படி எடுத்தாலும் 1 2 3 4 வரணும். எப்படின்னா 1 2 3 4ங்கிறது டைரக்டா அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை, ஷஃபிள் ஆயிருக்கலாம். அதே மாதிரி கீழே வரும்போதும் 1 2 3 4 பாக்ஸ் இருக்கும், அதுலயும் ஷஃபிள் ஆயிருக்கலாம். இதுக்குள்ள வரும்போது 1 2 3 4 வரணும். இது எப்படின்னா உங்களோட அறிவு திறனை மேம்படுத்தும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லி தரேன், கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களாம் சொல்லலாம். கொஸ்டின் இதுதான். பாத்தீங்களா? இதுதான் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நமக்கு. நம்பர் சொல்ல முடியுதா? எதனாலயா சொல்லாமா? இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க இனி 3 பாக்ஸ் பெண்டிங் இருக்கு. அப்ப என்ன நம்பர் கொடுக்கலாம்? வாங்க சொல்லுங்க. சூப்பர் கண்ணு, அருமை. கிளாப்ஸ் பண்ணிக்கலாமா பாப்பாங்களுக்கு? அருமையா சொல்லுதுங்க. இங்க 2 எப்படி வரலாம்னு சொல்றீங்க? ஓகே. இங்க 3 வந்ததுக்காக வேண்டி இங்க 3 வராதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இங்க 3 சொன்னீங்க.
அது கரெக்ட். 2க்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். கரெக்ட்ங்கிறதுக்கு எனக்கு ப்ரூவன் கொடுக்கணும். 2 இங்க கூட வரலல்ல, இங்க 2 வந்துதான் இப்ப இங்க 2 வராதுல்ல, யோசிக்கணும். ஓகேங்களா? இங்க 1 வந்திருக்கா, அப்ப இதை மட்டும் பார்க்க கூடாது. அடுத்த பாக்ஸ இங்க அடுத்து உங்களால எழுத முடியலன்னா அடுத்த பாக்ஸுக்கு போயிடணும். அப்ப என்ன பண்ணணும்னா 1 இங்க எழுத முடியாது இல்லையா, ஏன்னா இங்க 1 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. அப்போ 2 இங்க வரும். கரெக்டா? அப்ப இங்க 2 எழுதணும். கரெக்டா? இப்போ இங்க 2 எழுதிட்டோம் அப்படின்னா வேற எங்கேயும் 2 கிடையாது. 2 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த 1க்கே போலாம். இந்த 1 எடுத்தோம்னா இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அப்ப இங்க 1 மட்டும் பெண்டிங் இருக்கா, இங்க எழுதலாமா? அப்ப இங்க 1 எழுதிக்கலாம் நம்ம. கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது கரெக்டா? இல்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சக்தி ஒரு டைம் போட்டு காமிச்சு அப்புறம் அடுத்தது போடும்போது சரியா கொடுத்தேன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இங்க 3 எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 3 வராது. இது ஒரு பாக்ஸ், நல்லா கவனிங்க. இது ஒரு பாக்ஸ், இது ஒரு செப்பரேட் பாக்ஸ். இதுல 3 வரவே இல்லை. இங்க 3 வந்திருக்கு. அப்ப இங்க 3 வரவே முடியாது. ஏன்னா 1 2 3 4 இப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாலும் 1 2 3 4 தான் வரணும். ரைட்டு லெஃப்ட் எந்த சைடுல இருந்து பார்த்தாலும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது. நம்பர் ரிப்பீட்டட் ஆகாம அது எழுதணும். அப்ப இங்க 3 வருதுன்னா இங்க 3 எழுத முடியாது. இங்க 3 இருக்கா, அப்ப இந்த இடத்துல 3 வராதா? அப்ப இங்க 3 வரணுமா வேண்டாமா? இங்க 3 வரணும். அப்ப இங்க 3 எழுதணும். ஓகேவா? இப்போ 3 4 இடத்துலயுமே வந்துருச்சு. அப்போ இந்த 4x4 பாக்ஸ்ல 3ங்கிற டிஜிட் முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, அவங்க சொல்லித்தரத தெளிவாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஒயிட் ஷீட்டில் அவங்களுக்கு ஒரு சம் கொடுப்போம். யார் அது பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரியா? அதனால் பேசாமல் கவனிச்சது தானே புரியும். சரி, அடுத்தது 3 முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன டிஜிட் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, 2 வந்து இந்த 2 பாக்ஸ்லையும் வராது. ஏன்னா இப்படி இருந்து மெஷர் பண்ணும்போது 1 2 3 4 வரணும். 2 3 இருக்கு. அப்போ இங்க 2 இடத்துலயும் 2 வராதா? அப்ப இந்த இடத்துல 2 எங்க வரலாம்? இங்க வரலாமா? கரெக்டா? குட், சூப்பர். அடுத்தது இங்க 2 வந்துருச்சா? அடுத்தது இங்க 2 பாக்ஸ்லயும் 2 வரலாம், இங்க 2 பாக்ஸ்லயும் 2 வரலாம். ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ அடுத்த டிஜிட்டுக்கு போயிடணும். 4ங்கிற டிஜிட். இப்ப 4ங்கிற டிஜிட் இங்க இருக்கு. இங்க எழுத முடியாது, இந்த இடத்துல எழுதலாம். ஏன் சொல்லுங்க? ஸ்ட்ரைட்ல பாக்கும்போது இந்த இடத்துல 4ங்கிற டிஜிட் இல்ல. அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள ட்ரை பண்ணும்போது 4ங்கிற டிஜிட் இங்க எழுதிடலாம். கரெக்டா? அப்ப இங்க 4 எழுதிருக்கோம் அப்படின்னா இங்க எங்க 4 வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வாங்க எழுதுங்க. பாப்பா எழுத போது எழுதுங்க, நீங்களே எழுதுங்க. பாப்பா சூப்பர், கிளாப் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிருக்கு பாப்பா. இந்தாங்க. சோ நான் பெருசா எழுதுறேன். இந்த இடத்துல 4 வந்துருச்சு. சோ 4 முடிச்சிட்டோமா? 4 இடத்துலயும் 4 முடிச்சிட்டோமா? இனி என்ன பெண்டிங் இருக்கு? நம்பர். இந்த இடத்துல 1ங்கிற ஒரு நம்பர் இல்ல பாருங்க. 1ங்கிற நம்பர் எழுதலாமா? ஓகே. அப்போ இந்த 2 இடத்துல பாக்ஸ்ல 1 எங்க வரும்? யாராவது சொல்ல முடியுமா? வாங்க. ஓகே, அடுத்து நீங்களே ஃபில் பண்ணிடலாம். யோசிச்சு ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது கீழே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. அவ்வளவுதான். கிளாப் பண்ணுங்க பாப்பாக்கு. இவ்வளவுதான் பாப்பா. இது வந்து நிறைய மல்டிபிள்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஓகேவா? உங்களோட இது எப்படி வேணா செஸ்ஸுக்கு நியரா யூஸ் பண்றாங்க. செஸ்ங்கிற ஒரு கேம் பார்த்திருக்கீங்களா? ஓகேவா? அந்த செஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு இந்த மேக்ஸுக்கான சுடோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி லாங் டேர்ம் கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்க யோசிச்சு செயல்படுறதுக்கெல்லாம் இது அதிகமா யூஸ் ஆகுது. இது 4x4 தான் நான் காட்டியிருக்கேன். 6x6 இருக்கு, அடுத்து 9x9 இருக்கு, 12x12 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸா நிறைய இருக்கு. ஸோ போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்து பேப்பர்ல இப்ப இல்ல 20 வருஷமா டெய்லி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அது வந்து 9x9ங்கிற அந்த கேட்டகரியில கொடுத்துட்டு இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இது நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் அப்போ இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு கேமாவும் பார்க்குறாங்க இப்போ கரண்ட்ல. இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்டிங் வித்
ஈஸிங்கிற கேட்டகரியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மாடரேட்டா கொடுத்துருக்கேன் நான். ஈஸிங்கிற கேட்டகரியில இருந்து ஆரம்பிச்சு மாடரேட்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்னே ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸை வச்சு உங்களுக்கு டிஃபைன் பண்றாங்க. அப்படி போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் கம்மியா போகும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க போறேன் 6 into 6ல கவனிங்க, அதே நம்பரை திருப்பி எழுதக்கூடாது. முடிச்சிட்டியா? கூட பேர் என்னமா? தனிஷா. கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. உன் பேருப்பா? இல்லையா? சங்கர். பேர் எழுதிரு. உன் பேருமா? நான் உங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்வர்ணிகா. இங்கே ஒரு 2 லைன் போட்டுட்டிங்கன்னா எழுதிட்டீங்களா? அவங்க பண்றதுக்குள்ள அடுத்த சம் பண்ணட்டும். தெரியல. சரிங்களா? உட்கார்ந்து வந்துட்டேன். இந்த கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வந்துறேன். ஓகே. நேம் வித் கிளாஸ் எழுதி என்னங்களா பார்த்து எழுதுங்க, தப்பு பண்ணக்கூடாது. 1 வராதுல்ல, அப்ப இங்க 1 வரலாம்ல, எழுதணும். அதான் 1 எழுதணும். எல்லாருமே பார்த்துக்கலாம். இது முடிஞ்சுன்னா மேஜிக் பிரிஸ்கா இல்லையா? நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கீங்களா? ஏன்னா பிரிஸ்கா இருந்தால் தான் இங்கே வந்து மேஜிக் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ரொம்ப சோர்வாக இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், மேஜிக் பண்ணால் நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? இன்னோவா? சரி, ஒரு சின்ன கேம். எப்படின்னா மேஜிக் இங்கே வந்து நாங்கள் கூப்பிடுவோம், சில்ட்ரன்ஸாக பெரியவங்களெல்லாம். ஓகே, யார் நல்லா ஆக்டிவாக கை தட்டிட்டு சரியா சிரிச்சுட்டு இந்த பாப்பா மாதிரி சிரிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்கள இங்கே கூப்பிட்டு மேஜிக் பண்ண வைப்போம். ஓகேவா? ரெடியா? இப்போ மட்டும் சவுண்ட் இருக்கும். அன்பு கலந்த வணக்கம். பொங்கல் முடிஞ்சாலும் வீட்டில் வச்ச பொங்கல் விட முடியாமல் சாப்பிட்டு இருக்கிற ஆண்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேஷன் 96 ஃபவுண்டேஷன் சார். அவங்க வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு இருந்ததுனால தான் இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்னைக்கு நாங்களும் உங்களோட சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஜேகேடிசி கல்ச்சுரல் அகாடமி ஒண்டிப்புதூர், பட்டணம், சௌரிபாளையம் 3 இடத்துல இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எங்களோட திறமை என்ன காட்ட முடியுமோ அதை உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக காட்டலான் இருக்கோம். ரெடியா? ஓகே. ஃபஸ்ட்டு எங்களோட அகாடமியிலேருந்து 8 வயசான ஒரு பையன் வந்து ஒரு சின்ன மேஜிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கராத்தே, சிலம்பம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு பிக் மேஜிக் இருக்குது. ஓகே, ரெடியா? நீங்கள் பண்ண வேண்டியது என்னது? அதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான், யாருக்கும் தெரியாத எதுவுமே இல்லை. அமெரிக்கா ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா கை தட்டினா வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதா கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா? ஓகே, எல்லாம் இது யூடியூப்பில் பார்க்காதவங்க யாருமே இல்லை, வாட்ஸ்அப்பில் பார்க்காதவங்க யாருமே இல்லை. கை தட்டினா அவங்களோட ஹார்ட்டுக்கு நல்லதா. அப்போ இப்போ யாருக்காக கை தட்ட போகிறீங்க? இல்லையா? நீங்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே, அதாவதுங்க உண்மையை விட பொய்க்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. நான் ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் புரிடா, எங்களுக்குலாம் கை தட்டுங்கிறப்ப இப்படின்னாங்க. அம்மாவுக்கு நல்லதுன்னு சொல்லல, எவ்வளோ வேகமாக தட்டுறாங்க. சரி, இப்படி எல்லாம் 1-2 அடிச்சு விட்டு கை தட்டு வாங்கினாலும் ஆச்சு. நான் ஆக்சுவலி சொன்னதெல்லாம் சும்மா. நீங்கள் கை தட்டுனீங்கன்னா எங்கள் ஹார்ட்டை விட ஆர்ட்டுக்கு நல்லது. சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்? கை தட்டலாம். நீங்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? சுண்டல் சாப்பிட்டீங்களா? நாங்கள் வெறும் டீ மட்டும் தான் குடிக்கலான்ட்டு போனால் அது எங்கள் பசங்க அந்த நர்வஸாக இருக்காங்க சார், நல்லா பண்ணணும்னு. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு பூஸ்ட் அது நீங்கள் கிளாப் பண்ணுறதா? மேடம் நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கே இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். யாராவது கை பாருங்க, அந்த மாதிரி வாய்க்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படி ஒரு போட்டு கொடுங்க, கை இங்கே வைக்கணுடா. சரியா? ஓகே, வெரி குட். ரெடியா? ஓகே, ஒரு சின்ன ட்ரைலர் ஆஃப் மேஜிக், லிட்டில் ஸ்டார் ஸ்வஸ்திக்கோட மேஜிக் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதான் மியூசிக் ஸ்டார்ட்.
7th படிக்க எந்த ஸ்கூல்னா ஜிஆர்ஜி. நீ எந்த ஸ்கூல்னா பிஎஸ்ஜி. வெரி குட். இப்போ ஒன்றும் இவ்வளோ நேரம் மேஜிக் பண்ணது எப்படி இந்த அண்ணன் அங்கிள் சொல்கிறேன் இந்த அண்ணன் நம்மளை ரொம்ப வயசு கம்மியாக எப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கிள் அங்கிள் எப்படிப்பா எவனாவது அங்கிள் சொன்னால் மேஜிக் சொல்லியே தர மாட்டேன். எவனா பேர் கூட கூப்பிடலாம் அண்ணா கூப்பிடுறது அது கூட கொஞ்சம் ஓகே தான். அங்கிள் கூப்பிட்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. அதனால யாராவது அங்கிள் எப்படி அங்கிள் மேஜிக் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் சொல்லி தர மாட்டேன். நான் யாருமா உனக்கு வேணுமா உங்களுக்கு வெரி குட். நான் யாருமா உனக்கு தம்பி தான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 3rd. நான் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். அப்போ நான் தம்பி தானே உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? ஜாலி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் ஒரு மேஜிக் பண்ணுறேன். ஒரு மேஜிக் வேர்ட் சொல்லுங்கள் அவங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே. அதுக்கு பேர் அப்படின்னா கிடப்பா ஃபோக்கஸ் கீப் த பாஸ். இதுதான் இந்த மேஜிக் மந்திரம். இந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் நான் இவ்வளோ நேரம் மேஜிக் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லிட்டு அந்த தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. என்ன மேஜிக்கு மந்திரம் தெரியல இல்லை? இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகே. சின்ன ட்ரையல். ஓகே. என்கிட்ட ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு. இங்கே தான் அவங்க இருக்காங்க. எம்டி பாக்ஸ். ஓகே மேம். ஏதாவது உள்ள இருக்கா? இல்லை. கண்ணா இதில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. பேச முடியுமா? உள்ள இருக்க ஏதாவது? இல்லை. கொஞ்சம் அந்த மண்ணை மட்டும் எடுத்துங்க. கொஞ்சமா எடுத்துமா. ஏன்னா நிறைய எடுத்தீங்கன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இருக்கிற மண்ணெல்லாம் தானான்னு சொல்லி. ஓகே. வெரி குட். நீங்கள் இதை பிடிச்சிக்கணும். நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். குட். 2 பேரும் இப்படி பிடிச்சிங்க. எங்களுக்கு ஒரு க்ளோஸர் இருக்கு. அந்த க்ளோஸர் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இப்படி முடியும். ஓகே. க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கையில் பிடிச்சிங்க. ஒரு கையில் பிடிச்சிங்க, ஒரு கையில் பிடிச்சிங்க. இப்போ அந்த மந்திரத்தை நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அப்படியே கிடப்புறா நான் அப்படியே கிடப்புறாங்கிறேன். யாருன்னு அக்கறை போறாங்க. ஏமா நான் ஏதோ சின்ன பையன் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன் தம்பிதான் சும்மா ஒரு பேருக்கு சொன்னான். அதான் நான் அக்கறை போறானா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணு. சரியா? ஓகே. கை பிடிச்சு அப்படியே கிடப்புறா மேஜிக். சரியா? ஓகே. ரெடி. அப்படியே கிடக்குறா ஆட போக நம்ம தான் மேஜிக் சொல்லி கொடுத்தா ஈஸியாக. நீ கரெக்டாக தான் சொன்னியா? நிஜமாவா? நீங்க சொல்லுவாங்க. நீ கரெக்டாக சொன்னியா? இதை காலையில் சொன்ன வரைக்கும் போதும். நீ பாட்டுக்கு வயிற்றில் அக்கறை போடாத மாற முடியும். ஓகே. ரெடி பண்ணி வச்சுங்க. அப்படியே கிடப்புறா focus keep the pass. Very good. Same சொல்ல போறேன். அப்படியே கிடப்புறா focus keep the pass. Very good. இப்போதான் நம்ம மேஜிக் போவோம். நீங்க 2 பேரும் நேரா அவங்கள பார்த்து இருக்கீங்க. கை 2 இருந்ததுன்னா பின்னாடி கை எடுத்துக்கீங்க. தலை இருந்ததுன்னா மேலே பார்த்துக்கீங்க. ஓகே. கண்ணு இருந்தா கண்ணை முடிக்கீங்க. அப்படியே வாய் இருந்தா வாய் ஓப்பன் பண்ணிக்கிட்டா வாய் இருந்தா ஓப்பன் பண்ணி இல்லைன்னா ஓப்பன் பண்ண வேண்டாமா? இல்லையா? கண் எடுக்காம காணாம போயிருக்கோம். கண்ணை முடிக்குமா? வாய் திறந்துக்குமா? அப்படியே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாய் நட தர இல்லை மனசுக்குள்ள சொல்லணும். சரியா? கலை மேலே தூக்கும். வாய் மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோ. மதத்தை சொல்லிட்டே இருப்பாக்கா. அக்கா நல்லா நல்லான்ட்டு இருக்கா வாட்டுக்கு. அப்படியே கண்ணை திறந்து பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கிடக்குறேன். அக்கா வராளா? அதான் கிட்ட இருக்கு. அக்கா வேற புதுசாக வராளாம. நீ பார்த்து குப்பரை குப்பரை விழுந்துடாதா? இவன் சிரிக்கிறத பார்த்தா ஐயோ அம்மா ஐயோ அம்மா அதெல்லாம் நினச்சிட்டு யாருன்னு யாருன்னு கவுண்டவுன் ஆக்கியாமா? வாயில் என்னம்மா? வாயில என்னம்மா? இது அக்கறையா? இப்படிதான் இன்னொரு மேட்சுக்கு ஒருத்தர் போயிட்டு வாயில இருக்கிறா அக்கறைன்றான். ஐயோ கடவுளே. என்னம்மா வாயில? ஓ சக்கரையா? உன் வாயில என்னம்மா? இது ரொம்ப வில்லங்க முடிச்சு பொண்ணாவே இருக்காங்க. சரி. இப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டே போய் உட்காருங்க. இல்லைன்னா அது மண்ணா மாறிடும். மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்களா?
இது மாதிரி பேச்சு. ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய மச்சம் வரும். அவங்களுக்கு 3 பேர்த்துக்கு வரும். அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. ஓகே, ரெடி? மேஜிக் கிஃப்ட் பாக்ஸ் 2. நான் ரைட் கையை சொன்னா ஓகே, கையை எனக்கு நல்லா என் கண்ணு தெரியுற மாதிரி. ஓகே, ரெடி? இவ்வளோ டைம் ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிக்கிங்க. 3 டைம் இங்கே ஊதுறோம். ரெடி? 1 2 3. ஓகே, யாருக்கு மச்சம் வந்துருக்கு பெருசா வரலையா சார்? நல்லா கை கண்ணில் படுற மாதிரி நான் அந்த மந்திரம் சொல்ல போறேன். ரெடி சார்? இங்க பாருங்க. ஓகே, ரெடி? ஓகே, கையை இப்படி டைம் ஷேக் பண்ணுங்க. நல்லா என்ன பார்த்து என் கண்ணுக்கு தெரியுற மாதிரி. ஓகே, டாடா பாய். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. மாணவர்கள் எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்காங்க, கிளாப் பண்ணுங்க. அடுத்ததாக எல்லாம் கிளாப் பண்ணுங்கம்மா. சார் சார் பாப்பா இங்க பாரு. பாப்பா பாருங்க, இங்கே ஒரு பார்த்துக்கங்க. காசு கீழே இந்த ஸ்டார் போட்டிருந்தா இந்த இடத்துல வைக்கணும். சரியா? இதில் டைமண்ட் சிம்பிள் பார்த்துக்குங்க. இந்த டைமண்ட் மாதிரி போட்டிருந்தா இதில் வைக்கணும். புள்ளி வச்சுருந்தா இதில் வைக்கணும். சரியா? எதுவுமே இல்லைன்னா இங்கே வச்சிடணும். வச்சுட்டு போயிடணும். ஆமாம், அது மெயின். எடுத்து வைங்க, டக்கு டக்குன்னு வைங்க. அடுத்த 6 பேர் வர சொல்லுங்க. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வச்சிட்டு இருக்கீங்களா? சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த வருஷத்துக்கு கீழே அங்க டாட் அது எதுமே இல்லனா ஈர கொல்கட்டால இல்லனா இங்க வச்சிரு பிராண்ட் பண்ணி இதுல என்னன்னா இப்ப காயின்ஸ் பத்தின நாலேஜ் நிறைய நாடுகள்ல ஒரு கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிற அறிவுகளெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? என்னென்ன சவுதி அரேபியா என்ன கான்டினென்ட் பாரு, ஒவ்வொன்றா பாரு. என்ன கான்டினென்ட், என்ன கண்ட்ரின்னு பாரு. படி, என்ன கண்ட்ரின்னு படிங்க. அது அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. இது என்ன அருமையான கேம் இது. ஏன்னா ஒவ்வொரு கண்டத்துல எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவில எத்தனை இடத்துல காயின் அச்சடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே ஐடென்டிஃபை பண்றாங்க. வெளிநாட்டு காயின் இது எந்தெந்த ஊர்ல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. சீக்கிரம் அந்த டைமுக்குள்ள முடிச்சு வகைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிக் கிளாப் பண்ணுவோம். அங்க பாரு, முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிக் கிளாப் பண்ணுவோம். கரெக்டாக பசி டைமில் குழந்தைங்கள உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் இவ்வளோ காலையிலேருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஒரு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு இருந்திருக்குது. நிறைய போட்டிகள்லாம் பங்கேற்று குழந்தைங்கள்லாம் ஆர்வத்தோடு எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். மிக சந்தோஷம். என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 96 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பித்து ரன் பண்ணி ஒரு 5-6 ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி மாணவர்களை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அரசு எல்லாமே செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே ஒரு தன்னார்வலர்கள், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாமே சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு நல்லா படுறான்னு சொல்கிறது மட்டுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதோட அர்த்தம் இல்லை. ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த ஃபீஸை நம்ம காலேஜில் ஸ்கூலில் கட்டினோம் அப்படின்னா, தம்பி உனக்கு இந்த ஃபீஸை வந்து நாங்கள் கட்டியிருக்கோம், இது வந்து உனக்கு கடனாக தான் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் திருப்பி நீ எங்களுக்கு வந்து செலுத்த வேண்டியதில்லை,
வருங்காலங்களில் நீ அதை நல்லா படித்து ஒரு நல்ல காலேஜிலெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை போல் நிறைய கஷ்டப்படுற ஒரு மாணவர்களுக்கு உன்னால் முடிந்த நீ உடனே சம்பளம் வாங்கின உடனே செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. லைஃப் டைமில் ஏதோ ஒரு டைமில் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கோ இல்லை காலேஜ் பசங்களுக்கோ உன்னாலான ஒரு ஃபீஸை நீ அவங்களுக்கு கட்டி கொடுத்து அப்படின்னா நீ இதே மாதிரி சொல்லு, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க, நான் இப்போ நல்லா படித்து மேலே வந்திருக்கிறேன், நானும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் செய்கிறேன், நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னா அந்த செயின் லிங்க் வந்து எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். ஏன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு தனியார் ரத்த வங்கியில் மக்கள் தொடர்பாளராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 24 ஆண்டு பொது சேவை, நிறைய சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய மேடை அல்ல இது. ஆனால் மாணவர்களுக்கும் நம்ம படிக்கிற பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும், எந்த விதமான கருத்துக்களை அவங்ககிட்ட சொல்லி திறந்து உள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. நான் நிறைய கல்லூரிகள்லாம் வந்து பள்ளிகளிலே கல்லூரிகளிலே வந்து இரத்த தான விழிப்புணர்வு முகாம்களில் நிறைய நடத்திட்டுருக்கிறேன். நிறைய பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ஒரு மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு உதவிகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கேன். எங்களோட ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களை மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க சாதனையாளர்கள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் வச்சு சாதனையாளர்கள் மற்றும் சமூக அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு இதை வந்து நாங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ தான் எங்களுக்கு ஒரு டைமு. அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுவோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை கண்டுபிடித்து ஸ்டேஜ் ஏற்றி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். ஸோ இதெல்லாமே எதுக்காக அப்படின்னா வாழ்க்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகணும் அப்படின்னு இல்லாமல் சமுதாயத்திற்கு ஏதாவது நம்மளால் ஆன உதவிகளை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த அளவிலும் அந்த 24 ஆண்டுகளாக முதல்ல ஆரம்பத்தில் பிளட் டொனேஷன் என்னன்னே தெரியாது. நானும் எல்லார் மாதிரியும் இருந்த ஒரு காலகட்டம். 2000 ஆண்டு ஒரு கிட்னி 16 வயசு பையனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிளட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 4 யூனிட். நான் இதுக்கு முன்னாடி முதல்ல கலெக்டரேட்டில் ஒரு குவாசி பாடி ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஒரு இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் விங்கில் அதில் அந்த மாதிரி வந்தப்போ திடீர்னு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி பிளட் வேணும், ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ என்னன்னா சரி நானும் இது வரைக்கும் கொடுத்தது இல்லையே, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். நேராக ஹாஸ்பிட்டல்லாம் போனோம். அங்கே போய் எல்லா ப்ரிலிமினரி செக்கெல்லாம் முடிஞ்சது, எலிஜிபிள் ஆயிடுச்சு. அதுவே ஒரு சந்தோஷம். ஆனால் பயம், ஐயோ ஊசி இது குத்துவாங்களே அப்படின்னு. ஆனால் போனேன். அந்த ஊசி குத்துனது ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒரு இம்பேக்ட் இல்லை. போய் பிளட்டு டொனேட் பண்ணிவிட்டு வெளியில் இந்த கேரிடருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனோட அம்மா வந்து காலில் விழுந்து என்னை இது பண்ணாங்க. என் பையனுக்கு 4 யூனிட் பிளட்டு தேவைப்பட்டது, ஆனால் 1 யூனிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இன்னொரு 3 யூனிட் யாராவது இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வந்து கொடுத்துட்டாங்கன்னா என் பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த வந்து காலில் விழுந்ததுனால அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லை. நாம் பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அன்றைக்கி கையில் எடுத்து கிட்டத்தட்ட ஏன் வந்து மற்றவங்களையும் நம்ம வந்து அதில் வந்து ஈடுபட வைக்கக்கூடாது. நம்ம ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம காப்பாற்றணும்னா அந்த பரம்பரையை நம்ம வாழ வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. பொதுவாகவே சாப்பாடு நம்ம யாருக்காவது பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சாப்பாடு ஒரு 10-15 கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் அது ஜீரணமாயிடும். யாருக்காவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நம்ம ஒரு 1000, 2000, 5000 கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு நாள் அவங்களோட தேவைகள் தீர்ந்த பிற்பாடு நம்மளை பற்றி அவங்களுக்கு யோசனையே தோணாது, யோசிக்க வைக்காது. ஆனால் ரத்த தானம் அப்படிங்கிறது நாம் கொடுக்குற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் கடைசி நிமிடம் வரை நொடி வரை அவங்க உயிர் காப்பாற்றப்படுவது நாம் கொடுத்த ரத்தத்தினால்தான் அப்படிங்கிறத வந்து நிதர்சனமான ஒன்று, யாருமே மறக்க முடியாது. ஸோ அந்த உடல் உறுப்பு தானமெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருமே தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசாக யாருக்குமே பெரியவங்க யாருக்குமே எதுவுமே சொல்ல போகிறதில்லை. ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது.
அதனால் அந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம பண்ணிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம அது மறைவுக்கு பிறகு நாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் 4 பேர் உடலில் நாம் போய் அது வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். இந்த பிறவியில் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், இதெல்லாமே சமூக சேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எத்தனையோ பேர் இருக்காங்க, இத்தனை பேர்த்தில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறோம், நமக்கு மட்டுமே இந்த ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே யோசனை பண்ணி பாருங்க. எல்லாமே அவரோட கடவுளுடைய சித்தம் தான். நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து கடவுள் விதைக்கப்பட்ட ஒரு விதி. நான் அந்த கான்செப்டை கையில் எடுத்து அதை பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த அளவில் 44 முறை நான் இது வரைக்கும் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 42,000 உயிர்களுக்கு மேலாக காப்பாற்ற அந்த கருவியாக நான் இருந்திருக்கின்றேன் இன்று வரை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இது 7 யூனிட்லேருந்து 10 யூனிட் வரை நான் பிளட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஜிஹெச்சு இதில் இஎஸ்ஐ இதுதான் நான் மெயின் ஃபோக்கஸு. அதுக்கப்புறம் மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இரத்த பற்றாக்குறையில்லா கோவை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால கனவு. கடைசி நொடி என்னோட உயிர் பிரியும் போது கூட யாராவது ஒருவருக்கு அந்த இரத்த தேவையை பூர்த்தி செய்துவிட்டு போக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதை கடவுள் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு மன உறுதியும் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கடவுள் தருவார் அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மட்டும் தயவு செய்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த சைனாலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசித்தவனுக்கு தூண்டிலை கொடு மீனை கொடுக்காதேன்பாங்க. மீனை சாப்பிட்டான்னா சாப்பிட்டவன் படுத்துக்குவான், அதோட அவனோட கான்செப்ட் முடிஞ்ச போது அவனோட இது முடிஞ்சிடும். ஆனால் தூண்டிலை கொடுத்தீங்கன்னா எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ உழைக்கணும். நீ தூண்டிலை போட்டு எடுத்து மீனை எடுத்து சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அந்த உழைப்பு வந்து அவனுக்கு அது வந்து ஒரு ரெகுலராகவே ஒரு இது வந்துடும். அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வந்து உழைப்பை கற்றுக் கொடுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் போகிறாங்க. அந்த 300 ரூபா காசுக்கு 400 ரூபா காசுக்கு அவன் கேட்ரிங் போகிறான்னு எதுக்காக? அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக. ஆனால் எல்லா கல்லூரி மாணவர்களுமே மோசமானவங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா 70% உயிர்கள் காப்பாற்றப்படுவது கல்லூரி மாணவர்களால் மட்டுமே தான். அது உண்மையாக அதுதான். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறப்போ பிளட் வேணும் அப்படின்னு எமர்ஜென்சி கேட்டோம் அப்படின்னா, எப்போ நீ கொடுக்குறியான்னு நான் சொன்னேன். நான் கொடுக்குறேன், என் கூட யார் வராங்கங்கிறது அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் கல்லூரியில் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி இந்த மாதிரி ஒரு அவங்க ப்ரொஃபஸர்ட்டையோ ஒரு இல்லை என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் பிஓட்டையோ நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, காலேஜில் அந்த கிளாஸில் போய் கேட்டாங்கன்னா 6 யூனிட் வேணும்னா 10 பேர் கூட கை தூக்குவாங்க. ஆனால் அதில் ஓடி கிடைக்குதோ அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பசங்க வந்து கையை தூக்குறது இல்லை. உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பசங்களை வந்து அந்த சமுதாயத்தில் அந்த ஒரு மாற்றம் வந்து இந்த பசங்களால தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் அதுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக. அடுத்தது அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சொத்து சேர்க்கலாங்க. நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடுவோம். பசங்களுக்கு அந்த காசை வச்சுட்டு கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி தேவையில்லாமல் வேற ஒரு இதுக்கு போய் கடைசியில் நாம் சேர்த்து வச்சு எதுக்காக சேர்த்தோமோ அது அந்த இது வந்து வராது. அதனால் உழைப்பை கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், படிப்பில் வந்து முதல்ல வந்து நமக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்வி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடையாது. நல்லா படித்தா ஒயிட் கலர் ஜாப், நல்லா படிக்கலைன்னா கசங்கன சட்டையோட கடைசி வரைக்கும் காலம் போகிறாலும் யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக தான் இருக்கணும். எத்தனை அப்பா அம்மாக்கள் எவ்வளோ தூரம் வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 பூரம் உழைச்சி களைச்சி வீட்டுக்கு வர்றாங்கங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். வீட்டில் அம்மாலாம் எந்த அளவுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா, பெற்றவர்கள் இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லை. அவங்க 2 பேரும் இருக்கிறதுனால தான் நீங்கள் வெளியில் கௌரவமாக சுற்றுறீங்க. காலேஜ் படிக்கிற பையனாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருக்கும். அதனால் அவர்களுடைய அருமைகளை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த மொபைல் சீரழிக்கிறது அப்படிங்கிறது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மொபைல் தான் எல்லாரையும் சீரழிக்குது. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரிய குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அழுகுது அப்படின்னா அந்த மொபைலை கொடுத்துட்டோம்னா அவன் அப்படியே அமைதியாகிக்கும். மொபைலை வாங்கிட்டீங்கன்னா அழுகும்.
நம்ம என்ன நினைக்கிறோம், மொபைல் கொடுத்து அது அழுகுது அப்படிங்க. ஆனால் அது அதோட கலாச்சாரம் அப்படியே மேலே கொண்டு வந்து மைண்ட் செட்டை மாற்றி நீங்கள் அந்த ஞாபக சக்திங்கிறதையே இழந்து நின்றுக்குது. சின்ன குழந்தைங்க மோர்க்கண்டு அப்படித்தான். பெரிய குழந்தைங்களாம் பெரியவங்கெல்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த வீட்லைங்க எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்ற கலாச்சாரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். எத்தனை வீட்டில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பார்த்துக்கிட்டு இல்லை. நைட் டைமில் காலையிலேருந்து போகிறோம் இருக்குமா சில, நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். காலையில் வேலைக்கு போகிறோம் எல்லாருமே, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுறோம், சாயங்காலம் வர்றோம். ஆனால் அந்த சாயங்காலம் வந்த உடனே நம்ம இருக்கிற ஒரு அந்யோன்யம் வந்து இன்றைக்கி நான் ஸ்கூலில் இந்த மாதிரி இருந்தது, ஆஃபீஸில் இப்படி இருந்ததுன்னு யாராவது நம்ம சொல்கிறோமா, எங்கேயாவது பேசுகிறோமா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த மொபைல். அப்பா ஒரு பக்கம் மொபைல் அவர் ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்டு இருப்பாரு, அம்மா ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, அம்மா கிச்சனில் இருப்பாங்க, பசங்க என்ன பண்ணுவாங்க, நீ இந்த புள்ள வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அந்த பையன் வந்து அவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பான், சாப்பிட வாங்கடான்னு சொல்லி டயர்டாகி இவங்க சாப்பிடாமே படுத்துருவாங்க. ஸோ இதுதான் இன்றைய காலகட்டம். அதனால் பசங்களுக்கு தயவுசெய்து அந்த நைட் 9 மணிக்கு மேலே மொபைலை வாங்கி வச்சுருங்க, தயவுசெய்து கொடுத்துறாரு. இதெல்லாம் வந்து எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்களும் ஓரளவு காலேஜ் வந்துட்டாங்க, அதனால் நான் தப்பிச்சேன். அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க. அதனால் மொபைலை தயவுசெய்து கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை. படிப்பு இல்லை அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. இத்தனை பேர் நாங்கள்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே உட்கார்றதுக்கு காரணமே நல்லா படித்தாங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த உங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நிற்கிறோம். இல்லைன்னா நாங்களும் அந்த முக்கில் தான் நிற்போம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அதனால் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு படித்தவங்க. எங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி அந்த நாங்கள் இருக்கோம் நீங்கள் நல்லா படிங்கன்னு சொல்கிறதுக்கு அப்போல்லாம் ஆள் இல்லை. எல்லோரும் யாரையாவது கேட்டு பாருங்கள், இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள், யாருமே இல்லை. அப்போல்லாம் நாங்களாக கையை ஊனி எந்திரிச்சு வீட்டில் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வச்சு தாலியெல்லாம் விற்று படிக்க வச்ச காலகட்டமெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறோம், எது கேட்டாலும் அடம் பிடிக்கிறீங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அதோட விளைவு என்ன, நம்ம அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்க, அந்த கான்செப்ட் மைண்ட் செட் போயிடுது. படிப்பில் கவனச்சிதறல்கள் வந்துடுது. படிப்பில் கவனம் இருந்தால் மட்டும்தான் 100 மார்க்கு. எல்லாரும் 100 மார்க் எடுக்கணும்னு சொல்லலாம், ஆவரேஜும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் நல்லா இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறவெல்லாம் இருக்காங்க, நான் அதையுமெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் படிக்கிற டைமில் படிக்கணும். ஏன் விளையாடுற டைமில் நல்லா விளையாடுறீங்கல்ல, ஏன் படிக்கிற டைமில் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? சொல்லித்தர்றாங்க ஆசிரியர்கள். அப்பா அம்மாவை விட 2ஆம் பெற்றோர்களாகிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லித்தர்றாங்க. வீட்டில் வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்பா கூட இருக்கீங்கன்னா மிச்சம் ஒரு 10 மணி நேரம் நீங்கள் அவங்க கூட தான் இருக்கிறீங்க. அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே நம்மளும் அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு முடிஞ்சது டைமு, ஒரு 2 நிமிஷம். ஒரு பசங்க எல்லாருமே நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களாகட்டும் நல்லா நான் சொல்கிறத மட்டும் அப்படியே வாங்கிக்கிங்க. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கவனம். நம்ம இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன நீங்கள் பேசிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா உங்களை பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அது எனக்கு வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரோட்டில் போகிறவங்களை இப்படி பார்த்தேன்னா 1 நிமிஷம் ஸ்டக் ஆகும். அப்போ என்ன ஆகும், என்னோடய கவனம் மாறுது. ஸோ அது இருக்கக்கூடாது. கிளாஸ்க்கு உள்ளே போயிட்டோம்னா படிப்பு மட்டும்தான் நமக்கு. ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி கேம்ப், அந்த மிலிட்ரி கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். பசங்க எல்லாத்துக்குமே அப்பாவோட வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இன்னையோட விட்டுருங்க. 18 வயசு ஆகாமல் வண்டி எடுத்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கும் அதனால் பிரச்சனைகள், உங்களை விட அப்பாவுக்கு பிரச்சனை. ஃபைன் கட்டணும், உள்ளே உட்கார வச்சுருவாங்க. இந்த சட்டமெல்லாம் தெரியுமா? இப்போ ரொம்ப கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? நாமளே நல்லாவே போயிட்டுருப்போம் ரோட்டில். நாங்கள்லாம் பெரியவங்க எல்லாருமே வண்டி ஓட்டுறவங்க தான் எல்லாம் போயிட்டுருக்கோம் ரோட்டில் போகிறப்ப என்ன ஆகும், நாம் நல்லா போனாலுமே கரெக்டாக யாராவது ஒருத்தர் குறுக்க வந்து விட்டாங்கன்னா விட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுவான். கடைசியில் அதோட பாதிப்பு நமக்கு தான். நான் பார்த்து தாங்க சார் போனேன், கடைசியில் என்ன அடிச்சு விட்டான் சார். அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு நம்ம 1 வாரம் லீவு, அதுக்கு கட்டு போடுறது, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ். நமக்கே அந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக ஓட்டுற ஆளுகளுக்கே இந்த மாதிரி அப்படின்னா பசங்கள்லாம் அதுலேயும் நீங்கள்லாம் அந்த ஆக்சிலேட்டர் வந்து நீங்கள் பிரேக்கே உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியறதில்ல, ஆக்சிலேட்டர் மட்டும்தான் தெரியும் பசங்களுக்கு எல்லாத்துக்கும்.
முடுக்குனா இங்கே முறுக்குனா அங்கே முக்கில் போயிடுவாங்க. ஸோ அதெல்லாமே வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள்லாம் படுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாய் சாப்பாடு கூட எங்களுக்கெல்லாம் இறங்காது. எத்தனை வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க கேட்டு பாருங்கள். எல்லா பெற்றோர்களும் அப்படித்தான். நீங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த பசங்களை வளர்த்துறப்ப தான் அப்போ உங்களுக்கு அப்பா ஐயோ அன்றைக்கி அப்பா சொன்னார் அப்படின்னு. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, நினைவுகள் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் நல்லா தயவுசெய்து பார்த்துக்குங்க. ஒரு மிலிட்ரி கேம்பஸ்ஸு, அந்த கேம்பஸ்க்குள்ளே எல்லாருக்குமே ஒரு 25 சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் போட்டி உள்ள. அந்த பேட்சில் எல்லாருக்குமே உள்ள இன்டர்னல் எல்லாமே டெஸ்ட்டுமே முடிஞ்சிருது. கடைசியாக ஒரே ஒரு டெஸ்ட்டு. நல்லா கவனிங்க குழந்தைங்களா, எல்லாருக்குமே அந்த டெஸ்ட்டு 25 பேர்த்துக்கு. என்ன டெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனில் ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அதில் நடுவில் தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த தண்ணியில் ஒரு முட்டை, இது பப்ளிக் எல்லாரும் நம்மள மாதிரி எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கலாம். மற்ற எல்லாமே இன்டர்னலாக அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இது வெளியில் வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம். நடுவில் ஒரு முட்டையை போட்டுருவாங்க, கையில் துப்பாக்கி கொடுப்பாங்க. குறிப்பாக அந்த முட்டையை ஒவ்வொரு சோல்ஜராக சுடணும். அந்த சிப்பாய் ஒவ்வொரு சிப்பாயை சுட சுட இன்னொரு முட்டையை போடுவாங்க. அந்த சுட்டுட்டான்னா அவன் அதில் ஜெயிச்சிட்டா அவனுக்கு வேலை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25 சோல்ஜரும் அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, குறிப்பாக்குறாங்க. அவங்களால அந்த முட்டையை சுட முடியல. சுற்றி எல்லாம் பப்ளிக்கெல்லாம் இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த நரிக்குறவர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப கேவலமாக அவ்வளோ சிரிக்கிறாரு. பப்ளிக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நரிக்குறவர் கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஜாஸ்தியாக சிரிக்கிறார். இந்த 25 சிப்பாய்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது. இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்து எல்லாம் பண்ணோமே, எங்களால் அதை சுட முடியலையே அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கோபம் வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் நீ பேசுகிறீ இல்லைங்களே, கேவலமாக சிரிக்கிறீல்ல, நீ சுட முடியும், முன்னால் சுட முடியுமா, சுட்டு காமியா அப்படின்னா. அது என்ன சாமியோ, துப்பாக்கி கொடுங்க சுடுறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கு இடம் வந்து அந்த அவங்களோட ஒரு ரூல்ஸில் இல்லை. இவங்க எல்லாரும் போய் சரி எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அந்த ஆளுக்கு துப்பாக்கி கொடுத்து சுட சொல்லணும், இது நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் பர்மிட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. உடனே அந்த துப்பாக்கி அந்த நரிக்குறவர்கிட்ட கொடுக்குறாரு. நரிக்குறவர் நல்லா கவனிங்க, நரிக்குறவர் அந்த துப்பாக்கியை வாங்கி கரெக்டாக குறிப்பாக்குறாரு. ஒரே ஷூட்டு அந்த முட்டை உடஞ்சிருது. உடனே அதுலேயுமே இந்த சிப்பாய்கள் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃப்ளூக்கு, இதெல்லாம் நீங்கள் ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஏதோ குறியீடு ஏதோ தவறு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது குறி தவறது அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லை, எனக்கு அந்த முட்டை மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சது, அதனால் நான் முட்டையை சுட்டேன். உங்கள் எல்லாருக்கும் அந்த முட்டையை தவிர இதை சுட்டா இந்த முட்டையை உடைச்சா எனக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க, எனக்கு எந்த பார்டர் நான் போகணும், அடுத்தது நான் இதை விட அடுத்த லெவலுக்கு எங்கே போகணுங்கிற அந்த கான்செப்டில் தான் நீங்கள் அந்த முட்டையை பார்த்தீங்க. அதனால் உங்களுக்கு முட்டையை கண்ணில் தெரியலை. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த முட்டையை எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் என்ன இதோட கருத்து என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் பாஸ், கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா ஃபெயில். காலேஜ்லேயும் சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அரியர் கிடையாது, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா அரியர் மட்டும்தான் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்காது என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை உங்கள் பொற்பாதங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பங்கு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்கப்பட்டதுங்க. சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்த ஸ்டூடெண்ட் 96 ஃபவுண்டேஷனுக்கு எங்களது மனதார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வயிறார சாப்பிட்டா நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நம்ம குழந்தைகளோடு ஒட்டுக்காக சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேடம் வணக்கம், இன்னைக்கு ப்ரோக்ராம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் மேடம். குட் ஆஃப்டர்நூன், என் பேர் விஜயலட்சுமிங்க, சுரேந்திரோடைய ஒய்ஃபு. ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒன் டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், ஹாப்பினஸாக இருந்துச்சு.
குறிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சுங்க? மேஜிஷியன் நல்லா இருந்தது. மேஜிஷியன் சூப்பராக இருந்தது. சரிங்க. நல்லா இருந்தது. அப்புறம் குழந்தைங்க ட்ராயிங் நல்லா ட்ராயிங் பண்ணாங்க. ட்ராயிங்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே. அடுத்தவங்க யாராவது? ஹலோ, வணக்கம். நான் பவித்ரா விஜயராகவன். ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட் 96 ஃபவுண்டேஷன் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னே தெரியல. மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக, அதுலேயும் மேஜிக் ஷோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா என்ன சொல்கிறது, கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸும் மார்னிங்லேருந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இதே மாதிரி எங்கள் கிட்ஸை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து கிட்ஸோட ஃப்யூச்சரில் ஸோ அவங்க நிறையா இன்னுமே லைஃப்பில் நிறைய காம்படிஷன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் 96 ஃபவுண்டேஷன். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நல்லா அழகாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. என் பேர் பிரீதா, சக்திவேலோட வைஃபுங்க. இந்த ப்ரோக்ராம் 96 ஃபவுண்டேஷன் நல்லா இருந்ததுங்க. அதில் வந்து அந்த மேஜிஷியன் சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க மத்தியானம். அப்புறம் எல்லாமே ட்ராயிங் காம்படிஷனில் குழந்தைங்க ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த தடவை எல்லாத்தோட பேரண்ட்ஸும் ஃபேமிலியோடு வாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் ஜெயசூர்யா. நான் ஆனந்தகுமாரோட இருக்கேங்க. இன்றைக்கி 96 பேட்சோட பொங்கல் விழாவுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது சமத்துவ பொங்கலோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வாரம் ஆனாலுமே வந்து அந்த பொங்கல் வந்து வைபோட சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. ப்ளஸ் யோகா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அது உடம்புல இருக்க எல்லா பார்ட்டையும் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுன்றது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவங்க வாயிலேருந்து கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் வைபாக தான் இருந்தது. பசங்களுக்கும் வந்து புரிகிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக நிறையா கொடுத்து கொண்டு போனாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக பசங்க வந்து மொபைல் ஃபோனில் இல்லைங்க. ஒரு சண்டே ஃபுல்லாக பசங்க வந்து மொபைல் ஃபோனில் இல்லை, எல்லோரும் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. எப்படி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்களோ அதே மாதிரி எங்கள் பசங்க வந்து அவங்க பசங்களோட ஒரு மிங்கிளாகி இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. மத்தியானம் வந்து பிளட் டொனேஷன் பற்றி, இல்லை குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் டாக் இருந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லஞ்சு இப்போ ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. ரெண்டு சஜஷன் மட்டும்தான் என்னோடய சைடில் இருந்து. ஒன்று வந்து யோகா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ப்ளஸ் அவேர்னஸ் வந்து அவரோட டாக் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது வந்து மத்தியான டைம்ன்றதுனால நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. இதுவே வந்து நல்ல டைமில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேஜிக் ஷோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்க கலக்கான டைமில் கொடுத்துருந்தீங்கன்னா மேஜிக் வந்து எப்போவுமே வந்து அட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் டாக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் எங்கள் பசங்க வந்து மொபைல் இல்லாமல் மறுபடியும் ஒரு குடும்ப என்வாயன்மெண்ட்டில் வருவாங்க. வணக்கம், நான் ஸ்ரீதேவி கதிரேஷ்குமார். இங்கே லஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. தேங்க்யூ. சூர்யா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ளஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எப்படி சாப்பாடு சாப்பிட்லாம், எந்த சாப்பாடு நமக்கு இல்லை நம்ம குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எந்த மாதிரி ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதிரி இல்லாமல் நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்க முடியும். லேஸ். ஓகே, போய் உட்காந்துக்கலாம். உனக்கு என்ன பிடிக்கும்? ஸ்நாக்ஸ். குர்குரே தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். என்ன பிடிக்கும்? சில்லி சிப்ஸ். ஓகே. உனக்குப்பா அஸ்வத்துக்கு ஸ்நாக்ஸ் என்ன சிப்ஸு? பொட்டேட்டோ சிப்ஸ். எந்த பிராண்டும் பிடிக்காதா?
லேஸ். ஓகே. இப்போ இவங்க மூணு பேர் கேட்டல, அவங்க பேரண்ட்ஸ் யாரு? கை தூக்குங்க. சிக்கிட்டீங்களா? நீங்களே சிக்கிட்டீங்க. வாங்க வாங்க. யார் முன்னாடி? முன்னாடி குர்குரோட அப்பா. இல்ல அவர் லேஸ். கூப்பிடு, முன்னாடி கூப்பிடு, முன்னாடி வாங்க. இந்த பாப்பாவோட அப்பா. முன்னாடி கூப்பிடு, முன்னாடி கூப்பிடு, முன்னாடி கூப்பிடு, முன்னாடி கூப்பிடு. அவங்களுக்கு அது குர்குரேன்னு எப்படி தெரியும்? யார் அது? யார் அது? எப்படி தெரியும்? நீங்க தான் சொல்லி தரீங்க, நீங்க தான் வாங்கி தரீங்க. கரெக்டு தானே? லேஸ் யார் முதல்ல வாங்கி கொடுத்தது? பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொன்னா ஓகே, அதோட பிராண்ட் நேம் கேட்டால் லேஸ்ன்னு தான் சொல்கிறேன். யார் வாங்கி கொடுத்தீங்க? இங்கே யாராவது நான் என் குழந்தைக்கு இது வரைக்கும் குர்குரே லேஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்ததில்லன்றவங்க கை தூக்குங்க. இல்லை, உங்கள் பொண்ணை கையை கீழே போட சொல்லிடுச்சு. ஓ, வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஏன் வந்து குர்குரே லேஸ் இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன்னா இதுதான் நம்ம டெய்லியும் வாங்கி கொடுக்குறோம். நமக்கு ரொம்ப ஈஸி. போனோமா 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ கொடுத்தா பேக்கில் இருக்கும், வாங்கி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. பட் ஆனால் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ எல்லோரும் வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மா அளவுக்கு ஸ்டாமினாவோடு இருக்க மாட்டீங்க, உங்கள் அப்பா அளவுக்கு ஸ்டாமினாவோடு இருக்க மாட்டீங்க. இப்போ உங்கள் வீட்லேயே எடுத்துட்டிங்கன்னா உங்கள் அம்மா இன்னும் நல்லா வேலை செய்வாங்க உங்களை விட. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தானே வேலை செய்வீங்க. உங்கள் அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கம்மியாக வேலை செய்வீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா என்னை விடவே நல்லா வேலை செஞ்சாங்க, நான் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ நம்மளாம் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோம்? லோயஸ்ட். அப்போ நாங்களே எப்படி இருக்கோம், நீங்களே எப்படி இருப்பீங்க? ஹையஸ்டில் இருப்பீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் உணவு பழக்க வழக்கம்னே இருக்குங்க. சரி, சுத்தமாக இந்த உலகத்திலே வந்து ஆர்கானிக்காக தான் கிடைக்குது, எல்லாமே ஓகே. நம்மக்கிட்ட சுத்தமாக இருக்கும், இதுதான் சுத்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஐட்டம் எது? கலப்படம் செய்ய முடியாத ஐட்டம் அப்படின்னு நினைக்கிறது எது? சொல்லுங்கள். இளநீர். இல்லை, தப்பு 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 தப்பு. என்னம்மா? அது வந்து ஆர்கானிக்கா நம்ம விளைய வைக்கிறோம், சரியா? சொல்லுங்க. நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, சொல்லுங்க. தாய்ப்பால் அப்படிதானே? கிடையவே கிடையாது. தாய்ப்பாலில் இப்போ வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஐட்டமில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்ப்பாலை கூட வந்து கெடுத்துருச்சு. நான் பார்த்துருக்கேன். பிறந்து 3 நாள் குழந்தையிலேருந்து 99 வயசு தாத்தா வரைக்கும் கேன்சரில் பார்த்துருக்கேன். பிறந்து 3 நாள் தான் ஆயிருக்கும், கேன்சரில் தூக்கிட்டு வருவாங்க. பட் ஆனால் அந்த குழந்தை என்ன சாப்பிட்டுச்சு? இப்போ நம்ம எல்லாமே நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு சாப்பிட்றோம், நிறைய பொல்யூஷனோட சாப்பிட்றோம், நடக்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். 3 நாள் குழந்தை எதை சாப்பிட்ருக்கோம்? தாய்ப்பால் மட்டும்தான் குடிச்சிருக்கு. தாய்ப்பால் அது 3 நாள் தானே குடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பிளசண்டா வழியா எதுவுமே உள்ளே போகாதுங்க. கர்ப்பப்பையில் இருக்க பிளசண்டா வழியா எய்ட்ஸ் இருந்தால் கூட, அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்தால் கூட குழந்தைக்கு வந்து எய்ட்ஸ் போகாது. ஏன்னா பிளசண்டா அப்படி ஒரு சேஃப் கார்டு. ஆனால் பிறந்து 3 நாள் 4 நாளில் கூட குழந்தைங்க வந்து கேன்சரோட வர்றவங்களாம் இருக்காங்க. என்ன பண்ணணும்னா நம்மளை மாற்றிக்கணும். குழந்தைங்கள போய் நீ குர்குரே சாப்பிடாதுன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் என்னைக்காவது வந்து இங்கே இது நான் பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். என் ஃபஸ்ட்டு பையன் அவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் இப்போ ரெக்டிஃபை பண்ணி தான் எங்கள் லைஃப் ஜேர்னியை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு போடாத தடுப்பூசி கிடையாது, அவனுக்கு கொடுக்காத ஜங்க் ஃபுட் கிடையாது, எல்லாமே கொடுத்துருக்கேன். செர்லாக் பேபி அவன்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே செர்லாக் பேபி அவன். ஆனால் பொண்ணுக்கு செர்லாக்னா என்னன்னே தெரியாது. அவன் இன்னுமே வந்து மொபைல் வச்சுருப்பான். என் பொண்ணுக்கு மொபைல் லாக் ஓப்பன் பண்ண தெரியாது. ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அதுலேருந்து தான் ரெக்டிஃபை பண்ணி தான் இன்னொன்று வந்து சரியாக வளர்க்க முடியும். உணவு அப்படின்றது ஒரு 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 க்ரைட்டீரியாவை மட்டும் வச்சு நீங்கள் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. உணவு எங்கேருந்து வருதுங்க?
நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். இப்போ மலையாளிஸ் வந்து ஒரு விதமான உணவு கொடுப்பீங்க. நான் வந்து இது என்னோட கல்ச்சரில் நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. உணவுன்ற கான்செப்டே கிடையாதுங்க. நீங்கள் என்ன கான்செப்டில் உங்கள் குழந்தைய வளர்க்குறீங்கன்றது தான், அது மட்டும்தான் வந்து உங்களை நல்லா லீட் பண்ணுமே ஒழிஞ்சு உணவு. நான் என் பொண்ணுக்கு கரெக்டாக 8 மணிக்கு பால் கொடுத்துருவேன், 10 மணிக்கு அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன், 12 மணிக்கு சாப்பிட வச்சுருவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுவாக என்னைக்கு வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, வாங்கி கொடுங்கன்னு கேட்குது, அப்போ தான் நீங்கள் செய்யணும். உங்கள் அம்மா அப்பா உங்களை அப்படி வளர்த்தாங்களா? ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களா? யாராவது படிக்க வச்சாங்களா? என்ன படிக்கிறோன்னு கூட மேக்ஸிமம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஆனால் நம்மளும் ஒரு பொசிஷனில் தானே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே வந்துடுது. ஈவன் நானுமே அப்படிதான், எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், அவங்க வந்து நல்ல ஃபுட்டாக கொடுக்குறாங்க, நான் நல்ல ஃபுட்டை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு வெறியில் என்ன பண்ணுறோன்னா தப்பாக தர மாதிரி போயிடுறோம். முதல்ல வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து எப்படினாலும் நல்லா வளரும். இன்னொன்று வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வெளியே என்ன நடந்தாலும் ஏன் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்ற ஒரு புரிதல் உங்களுக்கும் அவருக்கும் இருந்ததுன்னு வைங்களேன், உங்கள் குழந்தை தவறியே போகாது. தவறி போகும்போது 2 பேருமே கண்டுபிடிச்சிடுவீங்க. அது வந்து கரெக்டாக நடக்க கொண்டு போயிடுவீங்க. முதல்ல மனசு நல்லா இருக்கணுங்க. மனசு நல்லா இருந்தால் தான் என்ன ஆகுதுன்னா குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். வீட்டுக்குள்ள வந்து எப்படி நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவீங்களா? ஒரு வீடு உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, வாசப்படி இருக்குது, வெளியே வரவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள விடுவீங்களா? தரம் பார்த்து தானே விடுவீங்க. தரம்ன்றது நான் ஏழை, அவங்க வந்து வேற கேஸ்ட்டு அதெல்லாம் சொல்லலை. உங்கள் மனசுக்கு இவங்க நல்லவங்க, நம்ம குடும்பத்துக்கு ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா தானே உள்ளே விடுவீங்க. எல்லாத்தையும் உள்ளே விட மாட்டீங்கல்ல. அதே மாதிரி குழந்தைக்கு இந்த ஃபுட்டு ஆகாது, பேக்கடு ஐட்டம் ஆகாதுன்னா வீட்டுக்குள்ளே விடாதீங்க. வீட்டிலன்னா உங்களுக்கு அது வீட்டுக்குள்ளேயும் வராது, உங்கள் குழந்தை வாய்க்குள்ளேயும் போகாது. யார் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இல்லை நான் இது சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பழக்காதீங்க. உங்களோட சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீடு வந்து நார்மல் ஆகிடும். குறுக்குறே லேஸ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. அது குறுக்குறையில் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் முறுக்கு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கீழே விழுந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தட்டி எடுத்து உள்ளே போடுவீங்கல்ல, மண் தானே, லைட்டாக தொடச்சிட்டு உள்ளே போடுவீங்களா மாட்டீங்களா? நம்ம வீட்டில் லைட்டாக மண் இருந்து தொடச்சி போடுறோம். கடையில் எவ்வளோ மண் இருக்கும், எப்படி தொடச்சி எண்ணத்தை உள்ளே போட்டு எந்த ஆயிலில் சுட்டு எடுப்பாங்கன்னு எப்படி தெரியும்? ஸோ அதனால் வீட்டில் செய்யுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்லையா சாப்பிட கொடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த ஃபுட்டு இப்படி சாப்பிட்டாதான் வந்து குழந்தை ஹெல்த்தியாக வளரணும் எந்த ஒரு ப்ரூவன் சயின்ஸும் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்குது? சின்ன வயசு நானும் அப்படி சாப்பிட்டு வளர்த்ததே இல்லைங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இப்போ நம்மளாம் கொடுத்து விட்றோம் இல்லைங்களா, 2 ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும், ஜூஸ் கொடுத்து விடணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பசிக்கும் போது தண்ணி தாக்க அடிக்கும்போது அவங்க வந்து கேட்பாங்க, கொடுங்க. இன்னொரு விஷயம், ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஆரோ வாட்டர் வேண்டவே வேண்டாம். அதில் எந்த ஒரு சத்துமே இல்லை. ஆரோ வாட்டரோ சரி, அக்வாகார்டு வாட்டரோ சரி, அது சத்தே கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணியை காய வச்சு ஆற வச்சு அது பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி கொடுக்காதீங்க. பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, அதில் சுடுதண்ணியை குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நிறையா இருக்குது. சரிங்களா? முதல்ல தண்ணியிலேருந்து ஆரம்பிக்கணுங்க. தண்ணியை மாற்றுங்க. ஆரோ வாட்டர்லாம் வேண்டாம். அதுவும் நம்மளோட சோம்பேறித்தனம் தான். தண்ணியை எடுக்கணும், நைட்டு காய வைக்கணும், ஆற வைக்கணும், அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் இன்னொரு பாட்டிலில் ஊற்றணும், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாப்பாடு வந்து பழசு புதுசுலாம் ஒன்றுமே கிடையாது. அன்பாக என்ன வேணால் செஞ்சு கொடுங்க. அது வந்து அம்மாவோட அன்பு அமிர்தம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இயற்கை உணவாக பார்த்துக்கலாங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக 100% வந்து ஆர்கானிக்லேயே போகணும் அப்படின்னாலாம் முடியாது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல் சைடு. இப்போது ஒரு 3 months ஃபுல்லாகவே விட்டுட்டு இப்போ நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தான் இருக்கோம். இருந்தாலுமே சில ஐட்டம் நம்மளால் ஆர்கானிக்காலாம் வாங்க முடியாது.
தேடினாலும் அதில் எவ்வளோ ஆர்கானிக்காக கிடைக்கும்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எது வந்து கொடுக்க முடியும், இது வந்து என் குழந்தைக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும், இதுதான் இந்த அளவில் கொடுக்கணும், அளவே கிடையாதுங்க. அளவில்லாமல் அன்பு மட்டும் கொடுங்க, லைஃப் எப்படியோ போகும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி அதுக்கு இப்போ ரீசன்ட் இப்போ இருக்க சினாரியோவில் கலப்படம் இல்லாத எதுவுமே கிடையாது, எல்லாமே கலப்படம் தான். தாய்ப்பால் கூட கலப்படம் தான். அது இனிதான் நம்ம தான் சேஞ்ச் பண்ணோங்க. எல்லாமே கலப்படம் தான், எல்லாமே கலப்படம் தான். கேட்டா என்ன பண்ணலாம்? அடிச்சு என்ன பண்ணுறது? சரி, இன்னொருக்கா சொல்லுங்க. நான் இனிமேல் பேக்கட் ஐட்டம்ஸ் எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்க மாட்டோம். கேட்டா எங்க அம்மா அப்பா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்கிக்குவோம். வாங்க மாட்டோம்னு நீங்க சொல்லுவீங்களா? உங்க பையன் கேட்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நன்றி உரை. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றென்பது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழி கேட்ப நானிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் வணக்கம் உறவுகளே. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல் குடும்பத்துடன் வந்து குழந்தைகளின் நலன் கருதி விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நாம் ஸ்டூடெண்ட் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஜிக் ஷோ நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த திரு சிரில் வினோத் அவர்களுக்கு நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சிறப்புரையாற்றிய சமூக ஆர்வலர் திரு எம் சுரேஷ் பாபு அவர்களுக்கு நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொலைதூரத்தில் இருந்து வந்திருந்து யோகா நிகழ்ச்சியை சிறப்பாக பயிற்றுவித்த தோழி எம் சாந்தியை மனதார பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போதைய அவசிய தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய தோழி ஜெயசூர்யா அக்ரி ஆனந்தகுமார் அவர்களுக்கு நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது 96 உறவுகள் அல்லாது இந்நிகழ்ச்சி சிறப்படைய நம்மோடு இணைந்து பணியாற்றிய திரு டிஜி ஆனந்தன், அருண் போன்ற நண்பர்களுக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் பூங்காவில் நடைபெற ஏற்பாடுகள் செய்து நமது 96 நண்பர்கள் கே ஸ்ரீசங்கர் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஸ்பான்சர் வழங்கிய நல்லுள்ளங்களான ஆனந்தகுமார், சுபத்ரா, சக்திவேல், ரவிச்சந்திரன், பிரபு, கோபாலகிருஷ்ணன், சாந்தி, ஜெயக்குமார், சீனிவாசன், நந்தகோபால், ராஜ்குமார், சுரேந்தர், பரத்குமார், முத்துராஜ், பிரேம்குமார், கணேஷ் பாபு, வினோத்குமார், சீனிவாசன், கட்டரும்பு ஜெயக்குமார், ஜாக்சன் அனைவருக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை உணவு, சிற்றுண்டி, தேநீர் மற்றும் மதிய உணவு என அனைத்தையும் தானே பொறுப்பேற்று சிறப்பாக செய்த நண்பர் திரு ஏ பரத்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பெண்கள் அணி சார்பாக இவ்விழா சம்பந்தமான அனைத்து மீட்டிங்களும் கலந்து கொண்டு பங்காற்றி மற்றும் சமத்துவ பொங்கல் வைப்பதற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று சிறப்பாக செய்த தோழி வி சுபத்ரா அவர்களுக்கு நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவின் முக்கிய கதாநாயகர்கள் கடந்த 2 மாதங்களாக இரவு பகல் பாராமல் விழாவினை செவ்வனே வடிவமைத்து சிறப்புற செய்தவர்கள் சக்திவேல், பிரேம்குமார், சுரேந்திர, ஜெயக்குமார், ராஜகுமார், பொருளாளர் எம்எஸ்வி, செயலாளர் ரவிச்சந்திரன், நந்தகோபால், சீனிவாசன், திருப்பூர் மற்றும் பரத்குமார் ஆகியோருக்கு சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி பலகாலம் பேசும்படியாக போட்டோ மற்றும் வீடியோ பதிவு செய்த நமது 96 நண்பர் கட்டெரும்பு ஏ ஜெயக்குமார் மற்றும் சமூக ஆர்வலர் திரு டிஜி ஆனந்த் அவர்களுக்கு நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சான்றிதழ் எழுதும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தோழி அபர்ணா, வைஃப் ஆஃப் டி சீனிவாசன் அவர்களுக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நடக்க இருக்கும் குழு நடனம் நிகழ்ச்சியை பொறுப்பேற்று சிறப்பிக்கும் நண்பர் ER ஜாக்சன் அவர்களுக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் யோகா போன்ற கலை நிகழ்ச்சிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து 96 வாரிசுகளும் மற்றும் பிற குழந்தைகளும் என அனைவருக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 96 ஃபவுண்டேஷன் சார்பாக ஸ்பான்சர் அளித்துள்ளதை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இத்தனை விஷயங்களையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து பொறுமையாக அழைத்து சென்ற நமது 96 ஃபவுண்டேஷன் தலைவர் அவர்களுக்கும் நமது நன்றியை மனதார சொல்லுவோம். மேலும் அனைத்து 96 நண்பர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கும் விழாவில் பங்கேற்றோர், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பங்கேற்க இயலாதோர் என அனைவருக்கும் நமது ஸ்டூடெண்ட்ஸ் 96 ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாயில வச்சிருங்க. ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர் 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 செகண்ட் தேர்ட் பாட்டு போடு காட்டாம தப்பு இது தப்பு ஏமாத்துறீங்க சூப்பர் பிரேம் பிரேம் பிரேம்
அங்கே பாருங்க தங்க அப்படியே நீங்கள் பிடிங்க அப்படியே பிடிங்க அவ்வளோதான் செல்வமணி சண்டல் நீ சண்டல் இளந்திரையன் சன் ஆஃப் பூபதி கௌரி பிரகதீஷ் துரைராஜ் வாங்க பாபு ஃபேமிலி விஜயராகவன் பவித்ரா ஃபேமிலி சன் ஆஃப் முத்தராஜ் இது நல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்படி வந்துக்கிறீங்க முன்னாடி வாங்க போயிட்டாங்க லக்ஷன் விஷ்ணு சாய் அனன்யா சூப்பர்